விஜய் ஆர்வ மிகுதியில் போயிட்டு அவருடைய ரசிகர்கள் அந்த ராம்ப் வாக் பண்ண இடத்துல ஏறி அவரை போய் கட்டிப்பிடிக்க முயற்சி செய்தவர்கள், அவரோடு ஒட்டி உறவாட முயற்சி செய்தவர்கள்லாம் தள்ளிவிட்டாங்க பவுன்சர்கள். அதில் ஒரு ரசிகர் வந்து கீழே தள்ளி விடப்பட்டார். அது பெரிய விவாதமாச்சு. இப்போ போய் அவர் விஜய் மேலே அந்த பவுன்சர்கள் மேலெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க தாயார் முதல்ல மகனும் 2 பேர் போனாங்க. மறுநாள் அவர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அவர் பேர் சரத்குமார்னு நினைக்கிறேன், பெரம்பலூர்காரு. முதல்ல இது வந்து எங்கள் அம்மாவை மிரட்டி மிரட்டி ப்ளஸ் வந்து எங்கள் அம்மா கிட்ட சில எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்றாரு. அப்புறம் மறுபடியும் அவரே என்ன சொல்கிறாரு, இல்லை நான் அது யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்றது தான் பேசினேன், எனக்கு உடம்பெல்லாம் பயங்கர வலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தர் விழுப்புரத்தில் இருக்காரு அஜய்னு ஒருத்தர், நான் தான் அது, ஆனால் அது அவர் இல்லைன்றாங்க. பாருங்க, இதில் ஒரு பஞ்சாயத்து. கேஸ் வேற ஒன்று எஃப்ஐஆர் மாதிரி போயிட்டு இருக்குது. எஃப்ஐஆர் பதிவாகக்கூடிய நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த ப்ரோக்ராமை நம்ம பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். அது பெரிய ஒரு 1 கிலோமீட்டர் ரேம்ப் போட்டிருக்காங்க, அவ்வளோ பவுன்சர்ஸ் இருக்காங்க. அதையும் மீறி வந்து அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் வந்து அந்த ரேம்பில் ஏறி விஜய் கிட்ட போகணுன்றாங்க. வேறு எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் அதை அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க என்னையை பொறுத்த வரைக்கும். விஜய் வந்து அந்த பவுன்சர்ஸை பூரா ஒதுங்குங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்தவங்க கிட்ட பூராமே அவர் ரொம்பவே அகாமடேட் பண்ணுறார். ஆனால் பவுன்சர்கள் கொஞ்சம் எல்லையை மீறிட்டாங்க அப்படின்ற. இல்லை, பவுன்சர்களுடைய டியூட்டி அதுதான். இல்லை, அதுக்காக போய் ஒரு 10-15 அடியில் கொண்டு போய் தள்ளியா விடுறது. தள்ளிங்கிறது இல்லை, அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்து பவுன்சர்களுடைய எண்ணிக்கையை மீறி அதிகமான ஆட்கள் அந்த ரேம்பில் வந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகுனா, அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு கடினமான நடவடிக்கை எடுக்கலைன்னா விஜயனுடைய பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தல் ஆயிரும். அப்புறம் அந்த பவுன்சர்கள் அவங்க வச்சதனுடைய நோக்கமே வந்து செயலிழந்து போயிடும். அப்போ அவங்க அந்த பவுன்சர்களுடைய நோக்கம் என்னன்னா, எந்த இடத்துலையும் விஜய்க்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்துடக்கூடாது அங்கே வர. ஆனால் விஜய்க்கு நல்லாவே தெரியும், வரவங்க ரசிகர்கள் தான் நமக்கு வராங்க, தொண்டர்கள் தான் வராங்க, நம்ம மேலே அபிமானம் கொண்டு அன்பின் மிகுதியாக தான் வராங்கன்னு தெரிஞ்சனால தான் அவர் வந்து பவுன்சர்களையும் கொஞ்சம் பேசிஃபை பண்ணுறாரு.